இவர் யாமினி, வயசு 33, உயரம் 166 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பாதம், சாதி 1 கவுண்டர் சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 55,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரர் 2 பேர். திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவர் தாரா, வயசு 28, உயரம் 163 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் பூரணம், சாதி அப்படிங்கிற சத்திரம் சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி 2 பேர். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவர் அபிநயா, வயசு 31, உயரம் 168 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பாதம், காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவர் செல்வகுமாரி, வயசு 34, உயரம் 155 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், சாதி மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 48,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரர் ஒருத்தர் இருக்காங்க. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணாரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் அம்பிகா, வயசு 30, உயரம் 157 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதி உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் கீர்த்தனா, வயசு 33, உயரம் 165 சென்டிமீட்டர், ராசி கம்பம், நட்சத்திரம் புரட்டாதி, 3ஆம் பாதம், சாதி நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 10,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர். சகோதரர் 2 பேர். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க.